பன்னீர் பொரிச்சது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது 100 கிராம்ஸ் பன்னீரை இந்த மாதிரி கோடு போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் 1 டேபிள் ஸ்பூன் காரத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பன்னீரில் நல்லா கோட் பண்ணி இதை மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சு இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சாப்ட் ஆனியன் ஆட் பண்ணி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தேவையான உப்பு போட்டு நல்லா வதங்கினோடனே 1/4 கப் கட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இலையை நல்லா நம்ம சூடு காட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை வச்சுட்டு இது மேலே பன்னீர் அண்ட் அகெயின் மிக்சர் வச்சு நம்ம இலையை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை வச்சு நல்லா நம்ம 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான பன்னீர் பொரிச்சது ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.